டொமேட்டோ சாஸ் பாயில் ஆயிடுச்சு. Hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா வரகு சேமியா செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது ஒரு பாத்திரத்துல அந்த சேமியா மூழ்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கூட என்ன பண்றீங்கன்னா அந்த சேமியாக்கு வரகு சேமியாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சோ இந்த உப்பு கூட என்ன பண்றீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வரகு சேமியாவை உள்ள போட்டுடலாம். இதை 2 நிமிஷம் தான் வரகு சேமியாவை தண்ணிக்குள்ள ஊற வைக்கணும். அதுக்கு மேல ஊற வச்சிங்க அப்படின்னா சேமியா ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஆகிடும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வடித்த சேமியாவை எடுத்து இந்த இட்லி பாத்திர தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் தட்டினாலும் ஸ்டீமராக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே வச்சு ஒரு 8 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். இப்போ எல்லா வரகு சேமியாவும் இதே மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம நல்லா இந்த வரகு சேமியாவை வேக வச்சு எடுத்துருக்கோம். இட்லி பாத்திரத்தில் வச்சு இன்னும் உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே இது கூடயே வந்து உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுந்தும் போட்டாச்சு. உளுந்து போட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு கொஞ்சமாக கலர் வெங்காயம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க அந்த வரகு சேமியாவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வேக வச்சு எடுத்துருக்க அந்த வரகு சேமியாவை உள்ளே போட்டுடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு தான் வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா குழஞ்சி போயிடும். அப்படியே போடும் போதே கையிலையும் உளுத்து அப்படியே போட்டு விடுங்க. எங்கேயாவது கட்டி கட்டி இருந்தாலும் அது வரும், உளுந்து வந்துடும். இல்லைன்னா மிக்ஸ் பண்ண போகும்போது கட்டி கட்டியாக இருக்கும். சாப்பிடும் போது வாயில் கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு நிமிஷம் போல மட்டுமே இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பரவுற அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆகும். ரொம்ப டேஸ்டான வரகு சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்க, நம்ம வரகு சேமியா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதுக்கு மேலேயே கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.